वाम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனி பேச்சு ராகவே கேதவே நமக ஓம் முருகா சரவண பாவ குகாய நமகும். உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்குறோம்னா, மே 2024 கடக ராசிக்கான மாத பலன்களை பார்க்குறோம். இந்த ராசி பலன்கள்ல முதல்ல கிரக நிலைகள், கிரகங்களுடைய மாற்றம், இந்த மாதத்துல எங்கெங்க கிரகங்கள் மாறுது, அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறத அமையும். ரெண்டாவது, உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான சுப அசுப யோக நாட்கள் தனித்தனியா பிரித்து கொடுத்துருக்குறோம். ஏன்னா கிரகங்கள், நவக்கிரகங்கள் பாதம், ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய பாதங்களின் வழியாக தான் பயணம் பண்றதுனால அந்த பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். எந்த நட்சத்திரத்துடைய பாதத்துல நகருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். அதனால நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாட வேண்டிய தெய்வம், ராசிக்கு உண்டான வழிபட வேண்டிய தெய்வம், இது எல்லாத்தையும் நம்ம இதுல சேர்த்து கொடுத்துருக்குறோம். இது எல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தேதிகளை கொடுத்துருக்குறோம். வாங்க நம்ம ராசி பலனுக்குள்ள போலாம். இந்த கடக ராசி அப்படின்னாவே நிறைய பேரு சந்தேகம், ஏகப்பட்ட சந்தேகம் இந்த கடக ராசியில தான் வருது. நமக்கு வர கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கடக ராசி சிம்ம லக்னம் அப்படிங்கிறாங்க. சிம்ம லக்னம், சிம்ம ராசி, கடக லக்னம், ஏன் இந்த ரெண்டு ராசிக்கு மட்டும் எப்பயுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு சூப்பரா அமையதே இல்லை. ஒரு சிலர் கிரகங்களுடைய அமைவுகளால் நல்ல வாழ்க்கை அமையலாம். ஆனா இந்த ரெண்டும் எதனால் அப்படின்னா, கடக ராசிக்கு சிம்ம லக்னம் தனஸ்தானமா வருது, 2ஆம் இடமா வருது. அதே நேரம் இந்த கடக ராசி சிம்ம லக்னத்திற்கு விரயஸ்தானமாக வருகிறது. ஆக வரவும் செலவும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கையில துளியோட காசு மிச்சமாக இருக்கு. இல்லாம உங்களுக்கு ரொம்ப ஒரு இழுபறியான ஒரு நிலையவே தான் இந்த இது கொடுத்துட்டு வரும். ஆனா நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த மாதம் தவிடுபொடியாயிடும். சூப்பரான மாதம், அருமையான மாதம். இது வரைக்கும் கடகராசிக்கு அவ்வளவு அற்புதமா நம்ம சொன்னது இல்லை. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் அவ்வளவு அற்புதமா அமைஞ்சிருக்குது. அருமையான மாதம். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல, தொழில் ஸ்தானத்துல, ஜீவனஸ்தானத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்ப தொழில் சிறக்கும். இந்த மாதம் உங்களுக்கு தொழில்னால ஆதாயம், மிகச்சிறந்த ஒரு ஆதாயம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இங்க தனஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு 14 மே 14க்கு மேல ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஆக 2ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த தனவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டா மாறிடுச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உண்டான சுக்கிர பகவான், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய், வண்டி, வாகனம், வீடு, நிலம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும், லாபஸ்தானம், மூத்த சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துக்கு அவரும் வர்றார். 19ஆம் தேதி வரைக்கும், மே 19 வரைக்கும் மேசத்துல 10ஆம் இடத்துல இருக்கிறவர் 11ஆம் இடத்திற்கு வரப்போறார். ஆக இந்த மாதத்தினுடைய இடையில குரு சுக்கிரனுடைய இணைவும் லாபஸ்தானத்துல உங்களுக்கு அமையுது. குரு சுக்கிரன் இணைவு எப்ப எந்த இடத்துல அமைஞ்சாலும் மிகச்சிறந்த செல்வத்தை வாரி வழங்கும். நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாசம் உங்களுக்கு இந்த வருஷத்திலேயே ஒரு
மிகச்சிறந்த மாதமா இருக்க போகுது. ஏன்னா தனஸ்தானாதிபதி 2ஆம் இடத்து அதிபதி, பாக்கியஸ்தானம் தந்தையின் மூலமா வரக்கூடிய வரவு, பெரியோர்களை சந்திக்கிறது, ஆன்மீக பயணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம், நெடுந்தூர பயணங்களால ஆதாயம், அதுவும் குரு பகவானா இருக்கிறதுனால, குரு சுக்கிரன் நினைவு சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்களுக்கு. 2வது லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 3, 5, 7 ஆகிய 3 ஸ்தானங்களையும் அவர் பார்வையிடுறார். 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரம், முயற்சி ஸ்தானம், சிறுதூர பயணங்கள், தைரிய வீரியஸ்தானம், போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், குழந்தைகளுடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும், மனைவி ஸ்தானம், நண்பர்கள், கூட்டு தொழில், வியாபாரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்க, திருமணத்திற்கு முயற்சி பண்றவங்க எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அனைத்துமே கைகூடி வரக்கூடிய ஒரு மாதம். 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவானா இருக்கிறதுனால 4க்கும் 11க்கும் உண்டான அதிபதி சுக்கிர பகவானா இருக்கிறதுனால கலை தொழில் செய்கிறவங்களுக்கு, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஆடம்பர பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதம். ஆக இந்த கடக ராசி, சிம்ம லக்னம், சிம்ம ராசி, கடக லக்னம் அப்படின்னு ரொம்ப குழப்பிக்கிட்டு என்னடா வாழ்க்கை இப்படியே இருக்கிறவங்களுக்கு குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆண்டு. மறுபடியும் விட்டா மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு அற்புதமான ஆண்டு. அப்ப இந்த பலன்களை நம்ம வாங்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆண்டினுடைய மந்திரியா சனி பகவான் வர்றார். அப்ப சனி பகவான் வர்றப்ப குலதெய்வ வழிபாடும் சனி பகவானுடைய வழிபாட்டையும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அது கூட உங்க ராசிக்கு உண்டான தேவதையும் நட்சத்திரத்திற்கு உண்டான தேவதைகளையும் மாசம் ஒரு தடவையாவது வணங்கிட்டு வாங்க. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை மேலும் 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 மிக சிறப்படையும். கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். சரி நேயர்களே, உங்க ராசிக்கு கடக ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம தினங்கள் இந்த மாதம் உங்களுக்கு 2 சந்திராஷ்டம தினங்கள் வருகிறது. மாதம் ஆரம்பத்திலே ஒரு சந்திராஷ்டமம், முடிவுல ஒரு சந்திராஷ்டமம். மாத ஆரம்பத்துல வர்றது 2/5/24 மாலை 2:32 முதல் 4/5/24 மாலை 4:38 வரைக்கும். மறுபடியும் 29/5/24 இரவு 8:06 முதல் 31/5/24 இரவு 11:10 வரைக்கும் 2 சந்திராஷ்டம தினங்கள் வருது. சந்திராஷ்டம தினங்கள் வந்தாலும் இந்த சுப தினங்கள் அப்படின்னு கொடுக்கக்கூடிய நாட்கள் வந்ததுன்னா தாராளமா நீங்க எந்த வேலையை வேணாலும் நீங்க எடுத்து செய்யலாம். இந்த அசுப தினங்கள்ல புதிய முயற்சிகளை கொஞ்சம் கைவிட்டுருங்க. ஏன்னா அது அசுப தினங்கள்ல நீங்க போராடி தான் அன்னைக்கு அந்த வேலையெல்லாம் முடிக்க வேண்டியது வரும். அதனால அதுகளை அந்த நாட்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு பாருங்க. யோகமான நாட்கள்ல நீங்க தைரியமா எதை வேணாலும் செய்யலாம். இதுக்கு இடையில ஒரு சில நாட்கள் இதுல விடுபட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி இருக்காது, 2ஆம் தேதி இருக்காது, 4ஆம் தேதி இருக்காது. இல்லாது இதெல்லாம் என்னன்னா சமபலனை கொடுக்கக்கூடியது. சுபத்தையும் கொடுக்காது, அசுபத்தையும் கொடுக்காது. அப்படி நார்மலா போயிட்டு கூடிய நாட்கள். அதனால அதை நம்ம இதுல குறிப்பிடல. நீங்க அதை ஒண்ணு பெருசா எடுத்துக்க வேண்டாம். சுப நாட்கள், அசுப நாட்கள் எதுன்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம அதுல பயணம் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரு வேலையை செய்யறதுக்கு இன்னைக்கு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம முடிவு பண்றதுக்கு ஒரு ஒரு வழிகாட்டியா இந்த நாட்கள் இருக்கும். சரி நேயர்களே, புனர்பூச 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு சுப நாட்கள் மே 2, 5, 7, 9, 11, 14, 16, 18, 20, 21, 24, 26, 28, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மே 3, 7, 15, 17, 19. யோக நாட்கள் மே 23, 25. கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமபிரானுடைய வழிபாடு. நட்சத்திரத்திற்கும் ராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள். அம்பாள் வழிபாடோ
ராமருடைய வழிபாடும் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய தெய்வங்கள். அடுத்தது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் மே 1, 3, 6, 10, 12, 15, 17, 19, 21, 22, 25, 27, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மே 4, 8, 16, 18, 20, 31 ஆகிய நாட்கள் அசுப நாட்கள். யோக நாட்கள் மே 1, 27, 29 ஆகிய நாட்கள் யோக நாட்கள். நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, குரு வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பக்கபலமா இருக்கும். அதே மாதிரி ஜீவசமாதி பூச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கெல்லாம் நீங்க ஏதாவது ஒரு ஜீவசமாதியை போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களே வராது. அடுத்தது இந்த பூச நட்சத்திரத்துக்கு கடக ராசிக்கு உண்டான அம்பாள் வழிபாடும் மிக சிறப்பு. இதை நீங்க மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்காக போயிட்டு வந்துட்டு ஒரு ஜீவசமாதி வழிபாடையும் தொடர்ந்து பண்ணிட்டு வந்து பாருங்க, உங்க வாழ்க்கை சுபிட்சமாவே இருக்கும். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 2, 4, 7, 11, 13, 16, 18, 20, 23, 26, 28, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மே 5, 9, 17, 19, 21. யோக நாட்கள் மே 28, 30. ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிசேஷனுடைய வழிபாடு ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க மற்ற தெய்வங்களை வழிபடுறீங்களோ இல்லையோ, ஆதிசேஷனை வழிபடுறத மறந்துடாதீங்க. ராசிக்கு உண்டான தெய்வம் அம்பாள். இந்த 2 தெய்வங்களையும் நீங்க தொடர்ந்து வழிபட்டுட்டு வரதான் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். மறுபடியும் சொல்றேன், இந்த ஆண்டு மந்திரியா சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு எல்லா பலன்களும் தடையில்லாம கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடும் சனி பகவானுடைய வழிபாடும் இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையில எல்லா வளங்களையும் உங்களுக்கு சனி பகவானும் அருள்வார். நன்றி நேயர்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.